ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது WPP அப்படின்ற ஒரு டாஸ்க் வாட்சிங் ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் நம்மளுக்கு டாஸ்க் பார்த்திங்கன்னா 4 டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த ஆப்பில் எப்படியெல்லாம் உங்களால் எர்ன் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நம்ம குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் ஆகிடுங்க. அதில் தான் நான் எல்லா அப்டேட்டும் கொடுப்பேன். இப்போ ரிவ்யூ மட்டும்தான் தர முடியும். ஓகேவா? ரிவ்யூ பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா நம்ம குரூப் லிங்க்கில் ஜாயின் ஆனீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் நான் சொல்லுவேன். ஓகேவா? இதே மாதிரி நம்ம நிறைய ஆப்ஸும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான ஃபுல் டீட்டெயிலும் வாட்ஸ்அப் லிங்க்கில் தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? இப்போ வாங்க இந்த ஆப்புக்குள்ளே போயிடலாம். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ நான் இன்னும் டாஸ்க்கு பார்க்கல. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு ரிவ்யூ காட்டணும் அப்படின்றதுக்காக நான் இன்னும் டாஸ்க்கும் பார்க்கல. டாஸ்க்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்டர்னுக்கான ஃபுல் ப்ரொசீஜரையும் பார்த்துடலாம். நம்ம ஆப்புக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ ப்ராஃபிட்குள்ளே போகிறேன். இதில் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பிளான் இருக்குது அப்படின்றத காட்டுவாங்க. ஓகேவா? இப்போ W1 அப்படின்றது ஒரு ரீசார்ஜ் பண்ணுறவங்களுக்கான ஒரு கிரேடு. ஓகேவா? இப்போ ஸ்டார்டிங்லேயே டாஸ்க் வாட்சிங் பார்க்குறீங்க அப்படின்னா இன்டர்ன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இன்டர்ன் இந்த ஆப்பை பொறுத்தளவில் 4 டாஸ்க்கு பார்க்குற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் பார்த்திங்கன்னா ₹8.05 கிடைக்கும். டெய்லி 34 ரூபாய் கிடைக்கும். அதாவது 4 டாஸ்க்கு பார்த்து முடிச்சிங்கன்னா 34 ரூபாய் ஆட் ஆகும். உங்களுக்கு 3 நாளைக்கு ஃப்ரீயாக இன்டர்ன் பார்க்குற மாதிரி இருக்கும். 3 நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ₹102 ரூபாய் ஆட் ஆகும். ஓகேவா? அந்த ₹102 ரூபாவை மைனஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட் பிளானை வாங்கிக்கலாம். மினிமம் பிளான் பார்த்திங்கன்னா ₹1000. இதுக்கும் அதே அமௌண்ட்டு தான். 3 டேஸ் பார்க்குறீங்களா, அதே மாதிரி தான் 4 டாஸ்க்கு பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டெய்லி பார்த்திங்கன்னா ₹34 ஆட் ஆகும். ஓகேவா? இதுக்கு அடுத்த பிளான் பார்த்திங்கன்னா ₹5000. இந்த ₹5000 டெய்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ₹168 ஆட் ஆகும். அதுக்கு அடுத்த பிளான் ₹25000. இந்த 3 பிளான் தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த 3 பிளான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கான்செப்ட். ஓகேவா? இதுதான் இதுக்கான பிளான் வேலிடிட்டி. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பிளான் எல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத பற்றி நம்ம குரூப் லிங்க்கில் தான் சொல்லுவேன். அதனால் இப்போதைக்கு ரிவ்யூ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ஆப் பிடிச்சிருக்குன்னா நம்ம குரூப் லிங்க்கில் ஜாயின் ஆகிடுங்க. அப்போ தான் நான் அதுக்கு அடுத்தடுத்த பிளான் வாங்கலாமா வேணாமா அப்படின்றத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லுவேன். இப்போ டாஸ்க் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ ஹோம் பேஜுக்கு வந்தீங்கன்னா நம்மளுக்கு டாஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. நான் இன்னும் ஒரு டாஸ்க்குமே பார்க்கல, அதனால் அப்படியே இருக்குது. ஓகேவா? இப்போ நான் ப்ளே பண்ணதும் இங்கே பார்த்தீங்கன்னா வாட்சுடுன்னு இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த டைமிங் போயிட்டுருக்கும். 10 செகண்ட்ஸ் மட்டும்தான். இந்த ரெட் கலரில் வந்துருச்சா? இப்போ நான் சப்மிட் கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ 3 டாஸ்க் மட்டும் காட்டுது. ஓகேவா? ரிமைனிங் டாஸ்க் 3 இருக்குது. கம்ப்ளீட்டட் டாஸ்க்கு 1. ஓகேவா? இப்போ இன்னொரு டாஸ்க்கையும் பார்க்குறேன். இதையும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். ஓகேவா? பாருங்கள், வாட்சுடு இங்கே டைமிங் போயிட்டுருக்கா? இதில் இந்த டைமிங் கரெக்டாக 10 செகண்ட்ஸ் வந்ததுமே நம்மளுக்கு முடிஞ்சிச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்த டாஸ்க்கு மறுபடியும் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா டாஸ்க்குமே நான் பார்த்து முடிக்கிறேன். ஓகேவா? பார்த்தீங்கன்னா டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு டாஸ்க் இருக்குது. அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச மாதிரி. ஓகேவா? சிம்பிள் வேலை. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ரிமைனிங் டாஸ்கில் ஒன்றுமே இல்லை, கம்ப்ளீட் டாஸ்க்கு முடிஞ்சிருச்சு. இதுதான் டாஸ்க்குக்கான பார்க்குற முறை. இப்போ ரீசார்ஜ் எல்லாம் எப்படி பண்ணுறது தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. எதுனா இந்த இடத்துல T&N அப்படி இருக்கா? இங்கே பாருங்கள், டுட்டோரியல் அப்படின்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. டாஸ்க் எப்படி பார்க்குறது, அப்புறம் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், ரீசார்ஜ் எப்படி பண்ணுறதுன்னா ஹோம் பேஜில் ரீசார்ஜ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கா? அதில் போனீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆன்லைன் ரீசார்ஜ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். வாட்ச் பேன்னு இருக்குது, அந்த மாதிரி சேனல் காட்டும். ஒவ்வொரு வாட்டி வந்து 2-3 சேனலும் காட்டும். ஓகேவா? உங்களுக்கு ஒரு சேனலில் வந்து ரீசார்ஜ் பண்ண முடியல அப்படின்னா 2வது சேனல்லையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இங்கே வந்து 1500 to 25,000 இருக்கு இல்லையா? இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 1000 அப்படின்றத நீங்கள் கம்மி பண்ணி இப்போ 900 ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான அந்த இடத்துல வந்து டைப் பண்ணுற ஆப்ஷன் காட்டும் நார்மலாக. ஓகேவா? அந்த இடத்துல போய்ட்டு 900 அப்படின்னு டைப் பண்ணிக்கிட்டு ரீசார்ஜ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேர்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். இந்த மாதிரி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த இடத்துல காப்பி பண்ணி நீங்கள் பேடிஎம்மில் போய் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மேலே பாருங்கள் பேடிஎம், ஃபோன்பேன்னு இருக்கா? அந்த பேடிஎம்மில் போய்ட்டு ஃபோன்பே யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பேடிஎம் யூஸ் பண்ணுங்கள். பேடிஎம்மில் போய்ட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த யூபிஐ ஐடி காட்டும். அதில் வந்து ப்ராசஸிங் கொடுங்க, சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா சக்ஸஸ் அப்படின்னு காட்டும் இல்லையா? அப்போ வந்து அந்த யூடிஆர் நம்பரை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல தேர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? சப்மிட் ரெஃபரல் நம்பர், அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. 4வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து வேலெட்டில் ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இன்வைட் எப்படி பண்ணுறது அப்படின்ற ஆப்ஷனும் இருக்குது பாருங்கள். ஹோம் பேஜில் இன்வைட் அப்படின்ற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து காப்பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். இப்போ நான் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ப்ராடக்ட் எப்படி வாங்குறது அப்படின்னா நார்மலாகவே வந்து நீங்கள் வந்து ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராஃபிட்டுன்னு இருக்கு இல்லையா? அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஹோம் பேஜ்லேயே காட்டும் ப்ராடக்ட். அந்த இடத்துல போய்ட்டு பே பண்ணிக்கோங்க. ஓகேவா? இருங்க நான் சொல்கிறேன். இன்னொரு இடத்துல போய்ட்டு காட்டுறேன். இப்போ வந்து டாஸ்க்குன்னு இருக்கு இல்லையா? இதில் போய்ட்டு நீங்கள் வந்து அதாவது ப்ராடக்ட் வாங்குறதுக்கான பேஜ் வந்து காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். விஐபியில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஜாயின் நவ்னு கொடுத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு விஐபியை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதை கிளிக் பண்ணி நான் ஜாயின் நவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா அது ஜாயின் ஆகிடுவீங்க. ஓகேவா? இப்படி தான் வந்து ப்ராடக்ட்டை வாங்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? இதுதான் இந்த ஆப்புக்கான ஃபுல் ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம குரூப் லிங்க் இருக்குது, அதில் கண்டிப்பாக ஜாயின் ஆகிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லா அப்டேட்டும் நான் கொடுப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக்கும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.